ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நூக்கல் சாப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 3 நூக்கல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல பிஞ்சு காய், ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு கொஞ்சம், மிளகு ஒரு ஸ்பூனு, ஒரு 7-8 பீஸு குட்டி பீஸ் இஞ்சி, ஒரு 10 இல்லை 12 பல் பூண்டு, உப்பு வந்து 1 டீஸ்பூன், நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் தேவையானது. இப்போ நம்ம வெங்காயம், மிளகு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா பொடியாக வெங்காயம், அது அதுக்குள்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு, இஞ்சி, மிளகு இது எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன செய்யணும், ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற நூக்கல் எடுத்து போட்டுக்கலாம். நூக்கல் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதையும் அதில் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியும் உப்பும் அதில் போட்டுக்கலாம். அதையுமே அதில் போட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து இதுக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக அதில் தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ 3 விசில் வரணும். 3 விசில் வந்தவுடனே ஸ்டவ்வில் வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சவுண்ட் அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 2 பட்டை எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நாம் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, விரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு ஸ்லோவில் வச்சுட்டு கரண்டியில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற நூக்கல் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. அந்த மசாலா அது இதெல்லாம் ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அது வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான நூக்கல் சாப்ஸ் ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.